இந்த நாள் பெந்தைக்கோஸ்தே நாள். சொல்லுங்க எல்லாரும். பெந்தைக்கோஸ்தே என்றால் பெண், அதாவது பென்டி என்றால் 50, காஸ்ட் என்றால் நாள். உயிர்த்தெழுந்த நாளில் இருந்து 50வது நாள். பழைய ஏற்பாட்டில பல பண்டிகைகள் உண்டு. ஒன்று பஸ்கா பண்டிகை, புரியுங்களா? அடுத்து புளிப்பில்லா அப்ப பண்டிகை, இன்னும் பெந்தைக்கோஸ்தே பண்டிகை. இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பண்டிகையில ஒண்ணுதான் அந்த நாட்கள்ல. அது யூதர்களுக்கு ஒரு முக்கியமான நாள். அந்த பெந்தைக்கோஸ்தே என்றால் அறுவடையின் 50வது நாள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50வது நாள் தான் பெந்தைக்கோஸ்தே நாள். இந்த வேத புஸ்தகத்துல ஆவியானவர் பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆதியா 1ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் இருந்தார். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கவனிங்க, அந்த நாட்கள் ஆவியானவர் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய ஒரு குறிப்பிட்ட மனிதர் மேல் வந்து தங்குவார். அந்த வேலை முடிஞ்ச பிறகு அவர் போயிடுவார். ஆவியானவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். சோ ஆவியானவர் எல்லா இடத்துல இருந்தார், ஆரம்பத்தில் இருந்தார். ஆனால் பெந்தைக்கோஸ்தே நாளில வந்து போகிற ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆவியானவராய் மாறினார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? சோ பெந்தைக்கோஸ்தே என்பது ஒரு சபை அல்ல, ஒரு அனுபவம். திரும்ப சொல்லுகிறேன், Pentecostal is not a denomination, it is an experience. என்னை பொறுத்த அளவில் நான் ஒரு இந்து மார்க்கத்துல பிறந்தேன். என்னுடைய பெயர் ராதாகிருஷ்ணன், எங்க அப்பா பேர் பாலசுப்ரமணி. நான் இந்து மார்க்கத்துல பிறந்து 1970ஆம் ஆண்டு இயேசுவை சந்தித்தேன். 73ஆம் ஆண்டு இந்த ஊழியத்திற்கு வந்தேன். ஏறக்குறைய அரை நூற்றாண்டு இந்த ஊழியத்தில் இருக்கிறேன். நான் ஊழித்திருப்பதற்கு காரணமே ஆவியானவர். நான் ஒரு 5 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தியுடைய தலைப்பு என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவருடைய பரிணாமங்கள். என்ன சொல்லுங்க? பரிணாமம் என்றால் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு போகுது. நீ நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா, திரும்ப சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு வல்லமை அல்ல, அவர் ஒரு நபர். இந்த தமிழ் பைபிள்ல ஒரு சின்ன ஒரு தவறு இருக்கிறது. அநேக இடங்களில் பரிசுத்த ஆவின்னு போட்டுருவோம். அதுக்கு சின்ன மிஸ்டேக். பரிசுத்த ஆவி அல்ல, பரிசுத்த ஆவியானவர். நீங்க ஆங்கிலத்துல படிக்கும் போது, அதாவது மனித ஆவி ஸ்பிரிட் என்ற ஒரு வார்த்தை இருக்கும். ஸ்பிரிட், அது சின்ன எஸ் வந்தா மனுஷ ஆவி, பெரிய எஸ் வந்தா அது பரிசுத்த ஆவியானவர். அது உங்களுக்கு அவர் புரிஞ்சா சேர்ந்தான். ஆவியானவர் வல்லமை அல்ல, நபர். சொல்லுங்க, நபர். அதாவது அவருக்கு உணர்ச்சிகள் உண்டு. ஒரு நபருக்கு என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் ஆவியானவருக்கு உண்டு. நான் செய்தியில சொல்றேன் கேளுங்க. நம்பர் 1, அப்போஸ்தலர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒரு புக்கு ரைட். பரிசுத்த ஆவியானவர் சொல்லி படிங்க. ரைட். பரிசுத்த ஆவியானவர். எனக்கு ஒரு 6 குறிப்புகளை வேகமா சொல்ல. நம்பர் 1, the blessings of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய நன்மைகள். நம்பர் 1, வசனத்தை எல்லாம் படிப்பாங்க கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது போதும், நீங்கள் போதும், அது மட்டும் போதும். அப்போ ஆவியானவர் தருகிற முதல் ஆசீர்வாதம் என்ன? நிறைய பேர் நினைக்கிறாங்க, நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க. அந்நிய பாஷை ஆவிக்குரிய அளவுகோல் அல்ல. எல்லாம் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கை தான் அளவுகோல். Speaking in tongues is not a spiritual thermometer. நிறைய பேர் பார்க்கிறேன், குதிக்கிறாங்களே, அது வல்லமை அல்ல. இங்க நாங்க குதிக்கிறது, அங்க இங்கிருந்து குதிக்கிறது. நோ. பரிசுத்த ஆவியானவருடைய முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால், நம்பர் 1, நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் இப்படி பார்க்கிறோம், இவர் அபிஷேகம் பெறாதவர், அபிஷேகம் பெற்றவர், பெருமைக்காக அல்ல. கவனமா கேளுங்க. நம்பர் 1, ஆவியானவருடைய முதல் ஆசீர்வாதம் சொல்லுங்க, பலன், சத்தமா. பரிசுத்த ஆவியானவர் உடனே வரும்போது என்னது? சத்தமா சொல்லுங்க, பலன். அப்படியானால் நாம் எல்லாருமே ஏதோ ஒரு விதத்துல பலவீனமானவர்கள் தான். எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருந்தாலும் there are some weakness in each and every one of us. நமக்கு எல்லாருக்கும் ஒரு பலவீனம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கவனிங்க, ஆலயத்துல பரிசுத்தவானா இருக்கிறோம், வீதியில தூதரா இருக்கிறோம், ஆனா வீட்டுக்குள்ள லூசிபரா இருக்கிறோம். சர்ச்சில் கிறிஸ்டோபரா இருக்கிறாரு, ஆனா வீட்டுல போன உடனே லூசிபர் ஆயிருக்காரு. பாக்குறீங்க? ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன்,
இப்ப இருக்கிற மாதிரி வீட்டுல இருக்கிறீங்களா? ரைட். திரும்ப சொல்லுகிறேன், கவனிங்க. பசுத்தாவில் வரும்போது கவனிங்க, எங்கெங்கெல்லாம் நீங்க பலவீனமா இருக்கிறீங்களோ அந்த ஏரியாவை உங்களை பலப்படுத்துகிறார். சொல்லுங்க, இங்க இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பலவீனம் உண்டு. சின்ன கேள்வி கேட்கிறேன், எனக்கு பலவீனமே இல்லைன்னு சொல்றோம், கை தூக்குங்களேன். எனக்கு 10 அடைப்பு இருக்குது, 5 பைபாஸ் பண்ணிக்கிறேன். பலவீனத்திலும் இத்தனை வருஷம் எனக்கு பலன் தர கர்த்தர். 71 வயசு ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. 71 வயசு முடிஞ்சிச்சு. இன்னை வரைக்கும் ஆவியிலே பலன், ஆத்துமாவிலே பலன், சரீரத்திலே பலன், சிந்தையில் பலன், பார்வையில் பலன், வாழ்க்கையில் பலன், எண்ணங்களின் பலன், செயல்பாட்டிலே பலன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க. ஆவியானவர் வரும்போது அவர் தருகிற முதல் ஆசீர்வாதம் பணம் இல்லை, வீடு இல்லை, கார் இல்லை, பங்களா இல்லை. அவர் தர முதல் ஆசீர்வாதம் சொல்லுங்க பலன். சொல்லுங்க, உள்ளான பலன், வெளியான பலன். சத்தமா உங்களுக்கு உள்ளான பலன் என்றால் சிந்தையில பலன். சின்ன கேள்வி கேட்கிறோம். பல நேரங்கள்ல நம்ம எவ்வளவுதான் ஜெபம் பண்ணா கூட பல அசுத்த எண்ணங்கள் வருது இல்லையா? உடனே சினிமாவுக்கு அதாவது பாவம் என்பது நீ உள்ள கையில இருக்குது. ஆபாசங்களில் விளம்பரங்களே இல்லை. அப்படியானால் இப்படிப்பட்ட உலகத்துல சாட்சியா வாழ வேண்டுமானால் தேவை ஆவியானவர். சொல்லுங்க எல்லாரும். ஆவியானவர் வீடு தர மாட்டார், கார் தர மாட்டார், பங்களா தர மாட்டாரு, ஆனா பலன் தருவார். சொல்லுங்க, வாழ பலன், நிற்க பலன், பாடுகளை சந்திக்க பலன், போராட்டங்களிலே பலன், பாடுகளிலே பலன், வாழ பலன், நிற்க பலன், நம்முடைய விமர்சனங்கள், ஏளனங்கள், பரியாசங்களுக்கு பலன் கொடுத்துருக்கார். இத்தனை நேரங்கள்ல சொல்லிருக்கல, என்னை எடுத்துக்க ஆண்டவரே, என்னை எடுத்துக்க ஆண்டவரே. ஆனா அப்படிப்பட்ட சொல்க இயலாமையிலும், என் இல்லாமையிலும், என் வெறுமையிலும், என் கண்ணீரிலும் இந்த நாள் வரை ஓட பலன் தந்தது ஆவியானவர். சொல்ல மாட்டீங்களா? திரும்பி பாருங்களேன். உங்க கூட ஞானசா எடுத்த பாதி பேர் இன்னைக்கு இங்க இல்ல. இப்பதற்கு பலன் தந்தார், வாழ பலன் தந்தார், பாட பலன் தந்தார், துதிக்க பலன் தந்தார், அவர் ஆராதிக்க பலன் தந்தார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உங்களை விட இள வயது உள்ளவர்கள் மரித்து போனார்கள். சொல்லுங்க எல்லாரும். இதை விட சொல்லுங்க, இதுவரைக்கும் பலன் தந்தார், இனியும் பலன் தருவார், கடைசி மட்டும் பலன் தருவார். நான் ஒரு 3 காரியம் சொல்றேன். இது வரைக்கும் இந்த பலன் தருவார் தெரியுமா? அந்த வசனத்தை படிங்க. அந்த வசனத்தை அப்படியே படிங்க, 3ஆ பிரிச்சு படிக்கணும் அந்த வசனத்தை. பலன் அடைந்து சொல்லுங்க, கடைசி வரை பலன் தருவார். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க. எவ்வளவு நாள் எனக்கு மூச்சு இருக்குதோ அவ்வளவு நாள் பலன் தருவார். In English, the duration of God's strength. உலகத்துல வயசாக பலன் குறையும், ஆனா ஆண்டவர் சொல்றாரு வயசாக பலன் கூடும். உன் நாட்களுக்கு தக்கதாய். அது அர்த்தம், உலகத்துல நாட்கள் கூட கூட பலன் குறையும். ஆனா வேதம் சொல்லுகிறது according to your days your strength will be. எவ்வளவு நாட்கள் கூடுதோ அவ்வளவு பலன் தான். பூமி இருக்கிற வரையும், வானம் இருக்கிற வரையும், என் உயிர் இருக்கிற வரையும், என் மூச்சு இருக்கிற வரைக்கும் எனக்கு பலன் இருக்கும். கரங்களை தட்டி சொல்லுங்க. டைனாமிக் பலன். என்ன பலன் அது? அணுசக்திகளை பிளக்க வல்லமை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒருவேளை எங்க வயசான ஒரு அம்மா என்ன சொல்றேன், அம்மா நீங்க 100 வயசு வரைக்கும் இதே பலத்தோடு இருப்பீங்க. ஒண்ணு டியூரேஷன். இது வரைக்கும் பூமி இன்னொன்னு சொல்ல போறேன். அதுல இன்னொன்னு போட்டிருக்குது. அதாவது எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் பலனா இருப்பீங்க. ஆமென். உங்களை ரொம்ப தாழ்மையா கேட்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் எனக்கு வயசாயிடுச்சு, என்னால முடியாது, என்னால பாட முடியாது, பேச முடியாது, ஜெபிக்க முடியாது. தேவன் உலகம் தருகிற பலன், அதாவது ஆரோக்கியம் இருக்கிற வரைக்கும். ஆனா பசுத்தாவின் தருகிற பலன். சத்தமா சொல்லுங்க. பணமே இல்லை பலன் இருக்கும். வாழ்க்கையே இல்லை, குடும்பமே இல்லை, பிள்ளைகளே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. சொல்லுங்க, யாரையும் நம்பி நான் பிறந்தேன். இந்த பலனை விட இந்த பலன் தான் எனக்கு பெருசு. ஆமென். எவ்வளவு பெரிய ஆட்கள்லாம். எலியா
யோசிச்சு பாருங்க, வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தார். அவர் சொன்னார், போதும் ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். யோசிச்சு பாருங்க, அப்படிப்பட்ட எலியாவுக்கு பலவீனங்கள் வரும்போது நம்முடைய வாழ்க்கையில வந்து எல்லா பலவீனத்திலையும் அவர் பலன் பாதுகாத்தது. நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் யாரால? சொல்லுங்க, ஆவியானவரால. இதுவரைக்கும் பலன் எங்கே? பலன் எங்கே? பலன் நல்ல சார் பூமியில இருக்கிற பரலோகத்திலையா? எங்க தெரியுமா? எங்கெல்லாம் உங்களை பரியாசம் பண்ணாங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு பலன். சமாரியாவில, யூதேயாவில, அறியாத இடத்துல உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். படிச்சீங்களா? பூமியின் அது கடைசி வந்து டியூரேஷன். எங்கே பலப்படுத்த தெரியுமா? எங்கெல்லாம் இப்படி குனிஞ்சு பார்க்கப்பட்டீங்களோ அதே இடத்துல உங்களை அண்ணாந்து பார்க்கிற இடத்துல வச்சிருக்கிறேன். சொல்லுங்க, என் பலனி ஆண்டவர் தான். என் பலனு எல்லாம் சொல்லுங்க, எனக்கு இருக்கிற ஒரே பிளஸ் பாயிண்ட் ஆவியானவர் தான். என் ஞானம், கல்வி, செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்று எண்ணுகிறேன். சொல்லுங்க, எங்கெல்லாம் நான் சிறுமைப்படுத்தப்படுகிறேனோ அங்கெல்லாம் என்னை பலப்படுத்துகிறேன். எங்கெல்லாம் என்னை பற்றி தூற்றப்படுகிற அங்கெல்லாம் உங்களுக்கு எனக்கு பலன் தருகிறேன். சொல்லுங்க, பலன் தருகிறார். சத்தமா சொல்லுங்க. பலனற்ற நேரங்கள், நிற்க முடியாத நேரங்கள், ஜெபிக்க முடியாத நேரங்கள், பாட முடியாத நேரங்கள், ஆராதிக்க முடியாத நேரங்கள், எல்லா நேரங்களிலும் பலன் தர. ஒரு விசுவாசிக்கு 5 விதமான பிரச்சனை உண்டு. நம்பர் 1 சொல்லுங்க, டார்க்கஸ்ட் டைம். சொல்லுங்க எல்லாரும், இருளான நேரம், ஒண்ணுமே புரியல. 2வது ட்ரிஃப்டிங் டைம், தடுமாறும் நேரம். ட்ரிஃப்டிங் டைம், தடுமாறும் நேரங்கள். இப்ப பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் போலாமா வேணாவா, போலாமா வேணாவா, கனத்த மழை பெய்யும், வானிலை அறிவிப்பு, இதெல்லாம் தாண்டி வந்திருக்கிறீங்களே. சொல்லுங்க, இருளான நேரம். those who knows English சொல்லுங்க, டார்க்கஸ்ட் டைம், ட்ரிஃப்டிங் டைம், டவுட்டிங் டைம், சந்தேகப்படுற நேரம். சொல்லுங்க, இருளான நேரங்கள், தடுமாறும் நேரங்கள், சந்தேகத்து நேரங்கள், பதில் பெறாத நேரங்கள். இல்லை, இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? There are many times that prayers are not answered. சொல்லுங்க, அப்படிப்பட்ட நேரங்கள்ல கூட என்னை பலப்படுத்துகிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பாருங்க, இதயத்தின் கசப்பு இதயத்துக்கு தான் தெரியும். ஆனா அந்த இதயத்தின் கசப்புல கூட தேவன் பலப்படுத்துறார். சொல்லுங்க, ஆவியா வரும்போது சொல்லுங்க பலன். அடுத்து நான் சொல்ல போறேன். அதே 1:14 வசனம் உங்களுக்கு புரியாது, நான் புரிய வைக்கிறேன். 1:14 இது கடினமான வார்த்தை, கொஞ்சம் புரிந்து கொள்ள முடியாத வார்த்தை. எல்லாமே அப்போஸ்தலர் நடபடிகள் 1:14. யாரும் மைக்ல படிக்கிறீங்களா? 1:14. கவனிங்க எல்லாரும், நான் சொல்ற வாக்கு அப்படியே படிங்க. வேத வாக்கியங்கள் சொல்லுங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. 16 சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரால் வேத வாக்கியங்கள் நிறைவேறுகிறது. கொஞ்சம் கவனிக்கணும், இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி. இந்த வேத வாக்கியம் கவனிங்க எல்லாரும், இந்த வேத வாக்கியம் நிறைவேறுவதற்கு காரணமே ஆவியானவர் தான். புரியுதா? சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் தான். எல்லாரும் வேறு சொல்லுங்க, என்னை குறித்து சொல்லப்பட்ட வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதற்கு காரணமே ஆவியானவர் தான். நான் படிக்கட்டுமா? இன்னொரு பேர் படிக்கிறேன் கேளுங்க. இல்ல கொஞ்சம் கண்ணை திறந்து படிக்கணும், கடினமான வார்த்தை இது, சில புரியாது. சொல்லுங்க, ஆவியானவரால். 1:14 சொல்லுங்க, ஆவியானவரால், பரிசுத்த ஆவி போட்டது, ஆவியானவரால் அவர் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது. இதை இங்கிலீஷ்ல பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ் சொல்லுவாங்க. எப்படி சொன்னா புரியும்? வேத வாக்கியம் நிறைவேறினதே நானதான். கரங்களை உயர்த்தி. இல்லை என்றால் இது ஒரு புஸ்தகம் தான். சொல்லுங்க, இந்த வசனங்கள் என் வாழ்க்கையில் செயல்படுத்தப்பட்டது ஆவியானவரால். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இப்போ ஒரு வசனம் சொல்ற பாத்தீங்களா, ஏதோ ஒரு வசனம், என் கிருபை உனக்கு, அந்த கிருபை, அதாவது அந்த கிருபையை தருகிறது, அந்த அந்த வசனத்தை செயல்படுத்துவது என்னது? ஆமென். இன்னொன்னு சொல்ல போறேன், பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு அந்த கிருபை இல்லை, பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு நிச்சயம் இல்லை. ஆனால் புதிய ஏற்பாடு வசிக்கிற எனக்கு அந்த நிச்சயம் இருக்கிறது. காரணம் ஆவியானவர் தான் அந்த வசனத்தை என்ன பண்றாரு? சத்தமா சத்தமா சொல்லுங்க. சொல்லு, என்னை பற்றி என்னவெல்லாம் தேவன் சொன்னாரோ அதையெல்லாம் ஆவி நிறைவேற்றுகிறார். புரியுதா புரியலைங்களா?
சொல்லுங்க, பைபிள் கேட்டு சொல்லுங்க. இந்த வசனத்தில் என்னை பற்றி என்னவெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அதையெல்லாம் ஆவியானவர் நிறைவேற்றுகிறார். என்னில் என் மூலமாய் என்னை கொண்டு செய்து முடிக்கிற வரைக்கும் எடுக்க மாட்டார். எல்லாம் சொல்லுங்க. தேவன் என்னில் என் மூலமாய் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை செய்து முடிக்கிற வரை மரணமே எனக்கு வராது. தேவன் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் ஆவியானவர் நிறைவேற்றுகிறார். அப்படி அந்த ஆவியானவர் இல்லை என்றால் என்னதான்? உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஒரு புராணம். ஆனால் ஆவியானவர் இல்லை என்றால் என்ன சொல்லுங்க? நம்ம இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப பாருங்க எல்லாரும், இப்ப நான் இந்துவா முதல்ல நான் வேதம் வாசித்தேன். எனக்கு ஒண்ணுமே புரியல. அவன் அவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், முடி வச்சிட்டேன். அவன் இவனை பெற்றான். திருக்குறள் 1300 திருக்குறள் தெரியும் எனக்கு. திருப்பாவை தெரியும், திருவெண்பா தெரியும், திருவாசகம் தெரியும், எல்லாமே நல்லா புரியும். சொல்ல போனால் மிகப்பெரிய நாவல்களை ஒரே காலத்துல படிச்சிருக்கிறேன். புரியுதவங்களுக்கு? அர்த்தமுள்ள இந்து மதம், அப்படி நிறைய புஸ்தகம், ஜெயகாந்தன் புஸ்தகம், சாண்டில்யன், நிறைய புக்கை ஒரே ராத்திரில படிச்சிருக்கிறேன், 500 பக்கத்தை. ஆனா இது படிச்சா புரியவே இல்லை. ஆனா அபிஷேகம் பெற்ற பிறகு படிச்சேன். இன்னை வரைக்கும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது நான் எந்த பைபிள் ஸ்கூலுமே போல, 50 வருஷங்களாக பைபிள் ஸ்கூல் டீச் பண்றேன். 10 டாக்டரேட் பண்ணியிருக்கிறேன். நான் சொல்ல வந்த கருத்து என்னவென்றால், ஆவியானவர் தான் இதை என்லைட் பண்ணி கொடுக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, சத்தமா. நான் சொல்ல வந்த விஷயம் சொல்லுங்க. ஆவியானவர் வேத வாக்கியங்களை விளக்கி கொடுக்கிறவர் ஆவியானவர். அப்ப புரியலன்னா உங்கள்கிட்ட யாரும் இல்லை. நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன். ஆவியானவர் அந்த அபிஷேகம் பெற்றீங்கன்னா நீங்க எந்த புஸ்தகம் வாசித்தாலும் உங்களுக்கு புரியும். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. அந்த வசனத்தை, வேத வாக்கியங்களை படிங்க. வேத வாக்கியங்களை அது 2 அர்த்தம் இருக்குதுமா. ஒண்ணு என்ன பாருங்க, உங்க வாழ்க்கை நிறைவேற்றுவார். நிறைவேற்ற வேண்டுமா நீ புரிஞ்சுக்கணும். அவன் சொல்ல பாருங்க, சொல்லுங்க. பலன் தருகிறார் ஆவியானவர், வசனத்தை புரிய வைக்கிறார். கரங்களை சொல்லுங்க, புரிய வைக்கிறார். பாருங்க, இப்படி சொன்னா புரியும், இப்படி சொன்னா புரியும். இங்கிலீஷ்ல என்லைட்மென்ட் வார்த்தை இருக்குது பாருங்க. நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் இது, தெரிஞ்ச வசனம் தான். திடீர்னு ஒரு நாள் இந்த வசனம், என்னைக்கோ ஒரு நாள், ஒரு பாடுகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், நம்முடைய அந்த கிட்டான மத்தியில நம்மோடு பேசுற மாதிரி இருக்கும். ஒரு ஆட்டோல போயிட்டு இருப்பீங்க, அந்த ஆட்டோல ஒரு வசனம் போட்டிருக்கும். நான் பிரசங்கம் பண்ண வசனம் தான் 4100 பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனா இதே வசனம் திடீர்னு அன்னைக்கு எனக்கே பேசுற மாதிரி இருக்கும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அந்த வசனத்தை என்லைட் பண்ணுகிறவர் நீங்க பண்ண பிரசங்கம் தான், நீங்க படிச்ச பிரசங்கம் தான். 51 வருஷம் படிக்கிறேன். ஒரு உண்மை சொல்லட்டுமா? ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றேன். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம். ஆனா திடீர்னு அந்த வசனம் படிக்கும் போது அந்த நெருக்கத்துல என்ன பண்ற ஆவியானவர்? ஆங்கிலத்துல enlightened word சொல்லுங்க. அந்த வசனத்தை என் உள்ளத்துல பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க, ஓடுகிறேன், ஓடுகிறேன், ஓடுகிறேன். ஜெபிக்க முடியாத நேரங்கள், நிற்க முடியாத நேரங்கள், ஆராதிக்க முடியாத நேரங்கள், ஒண்ணுமே பண்ண முடியாத நேரங்கள், ஆனா நிக்கிறோமே பாருங்க. சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வீடு, அதாவது நல்லா கவனிக்கணும், சனிக்கிழமை வரைக்கும் நம்ம வீடு வந்து ரொம்ப அமைதி பூங்காவா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலை மிருக காட்சி சாலை ஆயிடுது. உண்மையா பொய்யா? என்னமா? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் எப்படி மிருக காட்சி சாலை மோசமாயிடுது, ஜுராசிக் பார்க் மாதிரி ஆயிடுது. முடிவு என்ன தெரியுமா? நீ சபைக்கு போகணும். நிக்கிறோமே சொல்லுங்க. தடைகளை தாண்டி, அலைகளை தாண்டி, பாடுகளை தாண்டி, போராட்டங்களை தாண்டி, எல்லா எதிர்மறையான சம்பவங்கள், எதிர்மறையான சூழ்நிலைகள், ஆனா கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க பலன். சொல்லுங்க. அடுத்து
அதாவது அப்படிப்பட்ட நேரங்களில் கூட என்னை ஊக்கப்படுத்துறார். அதான் சரியான வார்த்தை, இன்ஸ்பயர்ட் மீ. அடுத்த வாரம் சொல்ல போறேன், இது கொஞ்சம் புரியாத வார்த்தை. 2:4 அவர்கள் எல்லாரும் ஆவியானவர், அந்த கடைசி சொற்றோட சொல்லுங்க, பேசத் தொடங்கினார்கள். எல்லாம் சொல்லுங்க. இதுவரையும் என்ன கவனிங்க, இதுவரையும் பூட்டி அறைக்குள் இருந்தவர்கள், பயம், வேதனை, திகில், எதிர்கால பயங்கள், அந்த வார்த்தை மட்டும் சொல்லுங்க, பேசத் தொடங்கினார்கள். அப்படின்னா இது வரைக்கும் எப்படி இருந்தாங்க? பேசாம இருந்தாங்க. நான் சொல்றாருங்க, நல்லா தந்துட்டாரு, போய் பேசுங்க. என்ன அர்த்தம்? இது வரைக்கும் ஜீவன் இல்ல, இப்போ புரியுதா உங்களுக்கு? பேச அப்படி என்ன இல்ல, பேச்சு இல்ல, மூச்சு இல்ல, எண்ணெய் இல்ல, ஒண்ணுமே இல்ல. சொல்லுங்க, ஆவியானவர் உயிரற்ற வாழ்க்கைக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, பேச தொடங்கினார்கள். இதுவரைக்கும் பேசாதவங்க பூட்டி அறைக்குள்ளே பயந்திருந்தார்கள். புரியுதா உங்களுக்கு? பயம், ஏரோதை பார்த்து, பிலாத்துவை பார்த்து, ஆசாரியரை பார்த்து, உலகத்தை பார்த்து, எல்லாம் பயம் பயம் பயம். ஆனா இன்னைக்கு பேச தொடங்கி இருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை போராட்டங்கள், எத்தனை நமக்கு கட்டுப்பாடு, அதை சொல்லக்கூடாது, இதை சொல்லக்கூடாது, இதை சொல்லக்கூடாது, அதை சொல்லக்கூடாது. ஆனா இன்னைக்கு நான் பேசுறோம். சொல்லுங்க, அவரோடு பேசுகிறோம், அவரை பற்றி பேசுகிறோம். சத்தமா சொல்லுங்க. அப்ப இத்தனை நாட்கள் அவரோடு பேசல. இவர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் யாருமே தெரியாது, சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ஆனா இப்போ அவன் சிங்க மாதிரி பேசுறான். சத்தமா சொல்லுங்க, அசிங்கமா இருந்த வாழ்க்கையை கத்து சிங்கமா மாறிட்டார். சத்தமா சொல்லுங்க, பேச தொடங்கினார்கள். யாரை பற்றி? சத்தமா சொல்லுங்க. இது வரைக்கும் கவனிங்க, என்ன சொல்றேன், பசுத்தால் அபிஷேகம் பெற்றவங்களுக்குள்ளே ஒரு ராட்சச தைரியம் வந்துடும். அம்மா சொல்ல மாட்டீங்களா? எங்க சொந்த வீட்டுல எங்க அம்மா அப்பா 4 பேரும் குளிச்சுட்டாங்க. 4 பேரும் குளிச்சிருக்காங்க. எங்க வீட்டுல நான் 10 தகுதி எடுத்தேன். எங்க அப்பா படிக்காத ஒரு மனுஷன். முதல்ல திட்டினார், அப்புறம் அழுதார், அப்புறம் இந்த மந்திரவாதி கிட்ட போனார். 19 தகுதி எடுத்தேன். கடைசியில எங்க சொல்றாரு இன்னொருத்தர்கிட்ட, அவங்க தம்பி கிட்ட, என்னப்பா நான் இவ்வளவு பண்ணி கூட அவன் திருந்தவே இல்லை. அவர் போய் கேட்டாராம் அந்த மந்திரவாதி கிட்ட, என்ன நான் இவ்வளவு காசு கொடுத்தேன், இவ்வளவு பணம் கொடுத்தேன், அவன் என்ன மாறவே இல்லைன்னு. அதுக்கு அவன் சொன்னானா, நான் எவ்வளவு பண்ணி அவன் மாறலன்னா அவன் கும்புற சாமி பெரிய சாமியா இருக்கும், அவனை விட்டு தொந்தரவு பண்ணாதான்ட்டான். எங்க அப்பா வாயான்னு சொன்னேன். அவன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க இந்த வசனத்தை சொல்லுங்க எல்லாரும். பேச சத்தமா. இதுவரைக்கும் யாரை பத்தி பேசிருந்தோம்? அவன் அங்க போனா, இவன் எங்க போனா, அவன் அங்க பேசினா, இவன் எங்க பேசினா. இதுவரைக்கும் அடுத்த உள்ளத்தை பொருளை பேசணும். இப்ப ஆண்டவரை பத்தி பேசணும். சொல்லுங்க, ஆவியானவர் பெற்றவர்கள், ஆவியானவர் இருந்தா பாடாம இருக்க முடியாது, பேசாம இருக்க முடியாது, கை தட்டாம இருக்க முடியாது, கரங்களை உயர்த்தாம இருக்க முடியாது. இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். உண்மையான ஆவி பெற்றிருந்தா எங்களுக்கு வேலையே இல்லை, நீங்களே பாடுவீங்க, நீங்களே ஆராதிப்பீங்க. இந்த கொடுமை பாத்தீங்கன்னா, இந்த ஆதாரம் எடுத்துறவங்க பாவம் கத்தி கத்தி சீக்கிரம் பள்ளம் போயிடுவாங்க. இந்த ஊழியர் கூட்டு அதை விட நம்ம மோசம். அவரே பாட்டு பாடி, அவரே கத்தி, எல்லாம் அவரே தான். இவன் பாடவே மாட்டான். ஒன்னு சொல்லட்டுமா, ஊழியக்காரனுக்கு நீங்க என்ன பண்றீங்களோ அந்த திங்கள் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு செய்யப்படும். புரியுதுல்ல? நாளைக்கு எனக்கு அந்த பொறுப்பு இருக்கு. சொல்லுங்க, அபிஷேகம் பெற்றவங்க யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே என்ன படிச்சீங்க இப்போ? என்ன, எதை பத்தி? ஊர்கதையா? அபிஷேகம் பெற்ற ஊர்கதை பேச மாட்டான். ஊர்கதை பேசுறவங்களுக்கு அபிஷேகம் இல்லை. எல்லாம் சொல்லுங்க, அபிஷேகம் பெற்றவங்க அடுத்தவங்களை பத்தி பொருளை பேச மாட்டாங்க. அடுத்தவங்க பத்தி பொருளை பேசுறவங்க யார் தான்? அசுத்தாய் பெற்றவங்க. பசுத்தாய் பெற்றவங்க அடுத்தவங்களை பேசவே மாட்டாங்க. இப்ப பத்தி என்று சொல்றாரு பாருங்க, இவங்க 2 பேரும் நண்பர்கள் தான். ஆனா அவளா சொன்னால் அவ தான் சொன்னான். இப்ப இவர் சொல்லணும், நாம சொல்லிருக்க மாட்டாரு. அப்படி சொன்னீங்கன்னா அடுத்த நாள் இவர் வரமாட்டார். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் பிரதர் கவனிங்க, அங்க போட்டுருந்துச்சு, இது இங்கிலீஷ்ல, உங்களுக்கு ஒரு வேலை இல்லை என்றால் இங்கே உங்களுக்கு வேலை இல்லை. உங்களுக்கு புரியவில்லை. If there is no work,
no work for you. உங்களுக்கு ஒரு வேலை இல்லைன்னா உங்களுக்கு எங்க இல்ல என்ன அர்த்தம்? ஒண்ணு வேணாம். இந்த அம்மா ஜெபிக்குன்னு சொல்லி தான் வந்துச்சு வீட்டுக்கு, ஜெபிக்கிறேன்னு சொல்லி தான் வந்துச்சு. பொருளை பேசுறது 3/4 மணி நேரம், ஜெபம் மட்டும் 5 நிமிஷம். இந்த அம்மா கேக்குது, நான் போயிட்டு வரேன்னு சொல்லி. சொல்லுங்க, இருக்கு சிஸ்டர், மணி ஆகல அப்படின்னு. என்ன புரியுது? அடுத்தவங்களுக்கு கேட்கும்போது எப்படி தேன் வந்து பாயுது, ஆனா உங்களை பத்தி பேசினா நன்மை ஆயிருந்தீங்க. நடையாளம் மும்முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ, உயர்த்திடுவே நாமத்தை, பிடித்திடுவே கரத்தை, உயர்த்திடுவே நாமத்தை, பிடித்திடுவே கரத்தை. என் அடையாளம் முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ, என் அடையாளம் முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ. உந்தன் வார்த்தையே என் பாதைக்கு வெளிச்சமே, உந்தன் வார்த்தையே என் பாதைக்கு வெளிச்சமே. உன் வசம் சுவாசிப்பேன், சுகமாய் ஜீவிப்பேன், உன் வசம் சுவாசிப்பேன், சுகமாய் ஜீவிப்பேன். என் நேசரே உம்மை நேசிப்பேன், நேசரே உம்மை நேசிப்பேன். என் அடையாளம் முகம் அல்லவோ, என் முகவரி சமூகம் அல்லவோ, என் அடையாளம் முகம் அல்லவோ, என் முகவரியும் சமூகம் அல்லவோ. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் வேலத்தார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் வேலத்தார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் வேலத்தார். என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் வேலும் நின்றும் குறையவில்லை. என் பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலன் நின்றும் குறையவில்லை. பலத்தாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் என்னை எழும்பச் செய்வார். பலத்தாலும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினால் என்னை எழும்பச் செய்வார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா,
எங்கெல்லாம் நீங்க விழுந்து கிடக்கீங்களோ அந்த இடத்துல தேவன் உங்களை எழும்ப பண்ணுவார். என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். என் வாழ்வை ஈடிக்கும் சத்துருவை காட்டிலும் என் வாழ்வை கட்டும் தேவன் பலனுள்ளவர். சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். சத்துரு ஈடிக்க எடுத்திட்ட காலத்திலும் வேகமாய் என்னை கட்டுவிப்பார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா நான் எழும்புவேன். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நான் எழும்புவேன். அவர் வேலத்தார். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதால் நான் எழும்புவேன். அவர் வேலத்தார். 65 பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.